உலகெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். சிங்கராய் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அண்ட் ஐ ஹேவ் வித் மீ சாய் பல்லவி அண்ட் நானி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரொம்ப நல்லா இருக்கேன். கரெக்ட்டா? So I have to say this. So படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. அந்த விஷுவல்ஸா இருக்கட்டும், ரெண்டு பேருமே பார்க்கறதுக்குமே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கீங்க. தெலுங்கு ட்ரெய்லரோட ரிசெப்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தமிழ் இனிமே தான் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ தெலுங்கோட எப்படி இருந்தது? தெலுங்குல வந்து ஃபர்ஸ்ட் டீசர் வரும்போதே நம்ம வந்து ஒரு ஏதோ இந்த ஷாம் சிங் ஹரோயோட ஒரு கிளிப் மட்டும் போட்டு கடைசியில் மட்டும் இன்னொரு கேரக்டர் வாசுவோடது காட்டியிருந்தாங்க. பட் இப்போ ட்ரெய்லர் வரும்போது இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ், அதை வந்து இன்டர்ட்வைன் ஆகி அது காட்டுறது போது எல்லாருமே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனாங்க. நீங்களும் சர்ப்ரைஸ் ஆனீங்களா? ஓகே. என்ன திடீர்னு வந்து செம்ம ஹேண்ட்ஸமா யூஷுவலா வர மாதிரி வந்துட்டாரு அப்படி சொல்லிட்டு வந்து நாங்க ட்ரெய்லர்ல வந்து பார்த்தோம். சரி, அதுவும் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை வந்து இந்த மாதிரி we love you, like the casual thing, the contemporary thing, we love you. ஸோ அதனால எங்களுக்கு அது பார்க்கும்போது வந்து ஓகே, டபுள் ட்ரீட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஷாம் பிடிக்காதா? ஷாம் உங்களுக்கு பிடிக்கலையான்னு பிடிக்கலையா? நீங்க எப்படி பிடிக்கும்? நீங்க அதெல்லாம் Thank you. ஸ்டில் ஒரு ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்குமோ வந்து அது சூப்பரா இருக்கு பார்க்கிறதுக்கு. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட், it's a script which has that kind of a story which had a possibility to perform and do different get-ups like that. So, and the reaction was great for the trailer in Telugu. It is amazing. Everyone is waiting for 24th. And I am really looking forward for the Tamil release also, because நிறைய years from the time I did my Tamil films. So I did Veppam, I did Aha Kalyanam and all that. After that I took a break because I understood that any film will not suit all languages. It's just because we do Telugu film doesn't mean we release in Tamil. Correct. So that's why after that, only film I regretted not releasing in Tamil is Jersey, because a lot of Tamil people watched Jersey and loved it. So I wish I released it in Tamil. So again after that I did films, but they were all Telugu native films like Tug Jagdish and all. I knew those were not the films for Tamil. Shyam Singh Roy, when I heard the story itself, I knew this is the story everyone will relate to, everyone will own, and it doesn't matter if it is Tamil, Telugu, Hindi, it doesn't matter, everyone will connect to the story. So that is when we took that decision that it has to come in Tamil, and I've been waiting to show one of my films straight on the release day in Tamil. Yeah. So I'm so happy and glad that it is Shyam Singh Roy. கண்டிப்பா, because we as a audience also we love you. Though நீங்க ஜெர்சி சொன்னீங்க it got released in Telugu, but still we could connect to it. I know. I wish I released Jersey also on the same day. I'm sure it would have had a nice, good success in Tamil. Yeah. Super. And சாய் பல்லவி, நீங்க சொல்லுங்க, பீரியட் ஃபிலிம் அப்படி வரும்போதே வந்து அதுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸைட்மெண்ட். இல்லைன்னா நம்ம அந்த கேரக்டர் ரியல் லைஃப்ல வாழ முடியாது, உள்ளே அந்த படத்துல மட்டும்தான் நம்ம போய் வாழ்ந்துட்டோம். உங்களுக்கு எப்படி இருந்தது கதை கேட்கும்போது? அண்ட் வாட் வாஸ் யுவர் இமீடியட் ரியாக்ஷன்? சின்ன வயசுலேருந்தே நமக்கெல்லாம் மகாபாரதா ராமாயணம் எல்லாம் படிக்கும்போது நம்மளும் யோசிச்சு பார்ப்போம்ல, ஒரு டைம் யோசிச்சு தானே பார்க்க முடியும். பட் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்மளுக்கு தெரியும், பட் அது நம்மளுக்கு வருமாங்கிறது அது தெரியாதுல்ல. இந்த டைம் கேட்டு அதுவும் வந்து இந்த கேரக்டர் ஒரு மீனிங் இருக்கணும்ல அந்த கேரக்டர், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதெல்லாம் கரெக்டாக வந்த மாதிரி இருந்துச்சு. சரி, வாட்ஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சி நடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் சொன்னீங்க மகாபாரதம் ராம், அதை தாண்டி நிறைய படங்களில் கூட வந்து நம்ம பீரியட் ஃபிலிம்ஸ் பார்ப்போம். அதில் வர கேரக்டர்ஸ் கூட நமக்கு வந்து சூப்பரா இருக்காங்களா, செம்மையா இருக்காங்களா, அப்படி அந்த மாதிரி தோணல. ஏதாவது ஒன்று உங்களுக்கு டக்கு ஞாபகம் வந்தது? எனக்கு பத்மாவத் அண்ட் பாஜிராவ் மஸ்தானி அவ்வளோ ரொம்பவே பிடிக்கும். நல்ல அந்த படம் எனக்கு எப்பவுமே, ஜோதா அக்பர் அதெல்லாம் எடுத்துக்கலாம், நம்ம அதெல்லாம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி வச்சு அது மாதிரி ரீக்ரியேட் பண்ணணும்னு கூட நிறைய படத்தை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதெல்லாம் எனக்கு எப்பவுமே மைண்டில் நின்றுருக்கு. கண்டிப்பாக அது. அண்ட் ஆல்சோ டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஹர் லுக், எவ்ரி திங் வாஸ் ஸோ கம்ப்ளீட் அண்ட் she was looking very beautiful. Again. Thank you. She is full shy. Anytime compliment, she can't take it. I know. And coming back to you, so Shyam Singh Roy, this character is so powerful. And which moment you just realized and you just felt the character in you?
You please ask in Tamil only. எனக்கு தமிழ் புரியும் தமிழ் உங்களுக்கு. நல்லா புரியும். Okay, okay. ஃப்ளூயண்டா பேச முடியாது, அதுதான் ப்ராப்ளம். ஸோ எந்த ஒரு மோமெண்ட்ல வந்து கதை கேட்டு செட்டுக்கு வந்து அந்த காஸ்டியூம் போட்டு ரெடியா இருக்குமோ, வாட் வாஸ் அந்த ஒரு மோமெண்ட், அது உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கும்ல, ஓகே நான் இந்த கேரக்டர் உள்ள வந்துட்டேன், எனக்கு இது ஐ கேன் ஃபீல் திஸ் அப்படின்னு? அது எனக்கு when I heard script itself I felt it. Okay. That this is me, that I could see few scripts you can see yourself, few scripts you can't see yourself. You will see it through the process, like after by the end of the film you will completely own it and then you become that character. Shyam was not like that. From the beginning when they narrated the story I could see myself, and even on the set when I went to the location I felt this is me. I was very comfortable in my yeah. ஸோ என்ன மாதிரியான இன்புட்ஸ்லாம் கொடுத்தாங்கல்ல, சின்ஸ் இட்ஸ் பீரியட் நமக்கு வந்து ரெஃபரன்சஸ் கொஞ்சம் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ என்ன மாதிரியான இன்புட்ஸ், என்னென்ன ஸ்டோரிஸ் கேட்டு அது எப்படி எவ்வளோ தூரம் இன்ஸ்பயர் பண்ணி ஹெல்ப் பண்ணுச்சு? They didn't have any reference story of it or anything because it's not two period also. It's not like King's time or anything like that. It is 1969 only, and all the art department, costume, Neerja art department, Avina, all of them did a lot of homework to create the setup and costumes and everything. So as actors, we just had to follow the script because everyone, when team is fully clear about what they are doing, our job becomes very easy. We just need to concentrate on the emotion of the characters and all. So it was not hard for me at all, and I'm sure not for Pallavi. Yeah. சொல்லுங்க, என்ன கதைகள் கேட்டு how did you just prepare, or எப்படி நடந்த அந்த ப்ராசஸ்? நம்மளுக்கு எப்போவுமே ஒரு ஐடியா இருக்கும் படிக்கும்போது, இந்த கேரக்டர் இப்படி ப்ளே பண்ணலாம், வெக்கம்னா நம்மளுக்கு இப்படியெல்லாம் வெக்கம் வரணும், கோவம்னா இந்த மாதிரி கோவம் வரணும், நம்மளே ஒரு மீட்டர் செட் பண்ணி வச்சுருப்போம்ல. பட் இந்த டைம் போகும்போது டிரெக்டர் வேற ஒன்று வச்சுருந்தாங்க மைண்டில். அது கிராக் பண்ணி 2 பேருமே ஒரு நியூட்ரல் கிரவுண்டில் வந்து அங்கேருந்து அதை பண்ணுற ப்ராசஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம இமீடியட்டாவோ பழைய காலத்து படம்னா இப்படி பண்ணும் அந்த மாதிரி ஒரு எனக்கே ஒன்று வந்துச்சா மைண்டில். சரி அதெல்லாம் பிரேக் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலான்ட்டு எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இவருக்கு வந்து இவர் தான் டைட்டிலர் கேரக்டர் தோ ஷாம் சிங் ஹரோய். ஸோ அதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியுமோ, ஏன்னா ஏதோ இந்த மாதிரி மீசெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ ஒரு மெஜஸ்டிக்காக இருந்தால் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா, நம்மளும் மெஜஸ்டிக்காக இருக்கணும்ல, நம்மளும் அப்போ ஏதாவது கத்தி ஏதாவது இதெல்லாம் பண்ணணும்ல உள்ள ஒரு வெறி இருக்கும், பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது எப்படி graceful. Every shot of her in the film is very very graceful. அதுவும் அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு இல்லை அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து காஸ்டியூம் டிசைனர் நம்ம நீர்ஜா கோனா, அவினாஷ் அவர் தான் செட் டிபார்ட்மெண்ட், அண்ட் சானு சார். அவர் வந்து லைட் பண்ண விதமே வந்து எதில் வந்து இந்த பொண்ணு ரொம்ப அழகாக தெரியும் யோசிச்சு இங்கே இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆவாங்க, இந்த பக்கம் ஷிஃப்ட். நான் நினச்சி இவ்வளோ கஷ்டமா இங்கேருந்து ஷிஃப்டாக இவ்வளோ தூரம் போய் பண்ணி அப்போதான் முடியும் பேசுகிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு 1100 ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்தா கூட நீங்கள் அழகாக இருப்பீங்க. தேங்க்யூ. ஐயோ விட்டு பரவாயில்ல, ஆனாலும் நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. ஸோ அவ்வளோ பண்ணாங்க. திஸ் வாஸ் நாட் அன் ஈஸி ஜாப். அண்ட் எனக்கு எப்பவுமே 5 நிமிஷம் ஆகும் கேரவான்குள்ளே ஏறி டக்குன்னு இறங்கி வந்துடுவேன். துணி ஏதாவது எப்படி பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். சடனாக இதுக்கு இவ்வளோலாம் நேரம் எடுத்தோடனே எனக்கு அதே ஒரு பெரிய ப்ராசஸ். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். எல்லா ஆக்டர்ஸும் வந்து இவ்வளோ மெனக்கெட்டு இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு லுக் கொண்டு வர்றதுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு பெருசாக சேலஞ்சிங்காக இருந்து ரெடி ஆகி வரதுக்கு எனக்கு சேலஞ்சிங்காக அந்த நம்ம நடிச்சிடலாம், பட் அது நடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்த உடனே ஒரு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது இந்த படத்தில் டிரெக்டர் எல்லாருமே சேர்ந்து கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சிங்காக இருந்தது? ஐ திங்க் உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியாக அப்படி வந்து இல்லை சேலஞ்சிங் ஆப்வியஸ்லி நாட் சேலஞ்சிங், பட் you know when you hear a script you know there are few portions which only if you pull it off the film will work. So I used to have that little tension before we shoot the scenes because I'm worried about will it come like we imagined, will it look like that, and it's just not me. Everything has to fall in place for it to come like that. So there are few moments in Shyam which are my favorite moments, and I think when we did it only I knew that it was working and completely we were bang on with the emotion of it, and the same feeling continued. Today we are just a week away from release
and I'm super duper confident and happy that we gained what we wanted. Yeah. அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல். ஒரு படம் முடிச்சுட்டு கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறத விட வந்து ஒரு ஹாப்பியாக ஓகே நம்ம பண்ண ஒரு விஷயத்த கொடுக்க போகிறோம், ஜஸ்ட் பீப்புள் ஆர் கோனா விட்னஸ் அண்ட் பீப்புள் வந்து அதை பார்த்து அதை சொல்ல போகிறாங்க அப்படிங்கும் போது அது பயங்கரமாக இருக்கும். Yeah, yeah. அண்ட் டாக்கிங் ஆஃப் த பட்ஜெட் ஆஃப் ஃபிலிம், ஐ திங்க் ரொம்ப நிறைய பெரிய பட்ஜெட் ஃபிலிம் அப்படிங்கிறது வந்து சொல்லணும்னே இல்லை, அப்படி பார்க்கும்போதே ஓ சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க காஸ்டியூம்ஸ்க்கே நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. ஆமாம், காஸ்டியூம்ஸ் இட்செல்ஃப் வாஸ் ரொம்பவே ஆச்சு. Yeah. ஏன்னா எங்களுக்கு மட்டும் இல்லை, ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சடனாக ஒரு நாள் நானும் அம்மா உட்காந்துட்டு இருக்கோம், பார்த்தா அந்த பனாரஸ் சாரியெல்லாம் அவங்களுக்கு கொடுத்ததே ஐ வாஸ் திங்கிங் இது நம்ம வேறு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு கூட போடலாம்ல, அந்த அளவுக்கு சும்மா எக்ஸ்ட்ரா சைடில் நின்றுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கொடுத்தாங்க. அது அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருந்துச்சு. Yeah, when we're doing, I think when we're doing a film like this, if we want to make it authentic, look authentic, then we have to give it all, and we have a producer who is ready to give it all. So someone who believed in the script, and then we didn't have to think about anything twice. So we all believed in the script, and we all went in one direction. I think we have a great product in our hands now. சூப்பர். ஒன் சீன் அது பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஒரு திருப்தி, பா செம்மையாக பண்ணிட்டோம் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய சீன் ஆப்வியஸ்லி இருந்திருக்கும். ஒன் சீன் இப்போ என்ன சீனுன்னு சொல்ல வேணாம், அங்கே என்ன நடந்தது, ஹவ் வாஸ் யூ ஃபீலிங், அது மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஷேர் பண்ணிட்டீங்க. எங்கள் 2 பேரோட கேரக்டரோட கடைசி சீன் மாதிரி எது இருக்கோ அதுதான் வந்து என்னோட ஃபேவரட் சீன். அது இப்போ ஐ வுட் சே. வாட் இமோஷன்ஸ், அது என்ன இமோஷன் உங்களுக்கு கொடுத்தது? பிரச்சனை என்ன, அதுதான் ஃபர்ஸ்ட் சீனை நாங்கள் ஷூட் பண்ணோம், அதனால சுத்தமாக தெரியல என்ன என்ன நடந்துச்சு ஒன்றுமே தெரியாமல் அந்த சீனுக்கு என்ன ஒரு 100% 2 பேரால கொடுக்க முடியுமோ, தட் இஸ் வாட் ஐ டிட். And I think shooting reverse actually, like we started with that scene which comes the last of our scene, but I think that's the highlight of the film now. And then பல்லவி இன்னும் 2 ஹீரோயின்ஸ் கூட இருக்காங்க. So 3 heroines for you in this film? No, not 3 heroines. Madonna Sebastian plays very important role in the film. Not opposite me. Of course, heroine only she is also, but not opposite me. And she is playing a very important role. If you're talking about the love interest and that kind of a pairing and all, then in the contemporary thing, it's Kriti Shetty and me. And in the period portion, it's Pallavi and me. ஸோ அது மற்ற ஆக்டர்ஸ் கூட எப்படி இருந்தது? ஏன்னா இதில் ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் ஒரு மாதிரியான அட்மாஸ்பியர், ஒரு மாதிரியான ஒரு இதில் இருக்கும், அதில் வந்து கம்ப்ளீட்லி வந்து வேற மாதிரி ஒரு இருக்கும். இந்த ஷிஃப்ட் எப்படி இருந்தது? I think it's very enjoyable actually. It's so much fun to do something like that, because after a point doing the same thing you'll also get bored. So we shot the contemporary portion first, fully finished it, and then we shifted to the period portion. Okay. So for me it was very, very interesting, not challenging but very exciting. It was like I was like a college boy in the annual day function trying to finish one skit and move on to the next one. Yeah. உங்க வைஃப்க்கு எந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்தது சொன்னாங்களா? ஷாம். அப்படியா? ஆமா. என்னன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? Not just my wife, I think my cousins, my friends, the people I keep talking about my films and all, they all liked Sham. They all said that suits me and all, but I can't. But we can't have it for every film. It can only be a period film kind of a get-up, that is, so that even that ring is, everyone likes it. So, but that can only happen for Sham. I can't be roaming around like that outside. That will be weird. Yeah, they really like Sham's look. Yeah. Okay, but how was it performing romantic scenes with Nani? நான் அது லாஸ்ட் டைம் நான் எந்த ஹீரோயின் பார்த்தா, நானி கூட எந்த ஹீரோயின் பார்த்தாலும் அதை கேட்டேன். லாஸ்ட் டைம் வேற ஒரு படத்துல ப்ரமோஷன்ல மீட் பண்ணும்போது நான் அந்த ஹீரோயின் கேட்டேன். உங்ககிட்டயும் நான் கேட்கிறேன், எப்படி இருந்தது? அது ரொம்ப அது ரொமான்டிக்னு கூட யூ டோன்ட் ஈவன் நோ இட்ஸ் ரொமான்டிக். அது நமக்கு ஒரு கான்ஷியஸாக இருந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது ஒரு ப்ராக்கெட்டில் போட்டால் மட்டும்தான் அது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பட் இப்போ நான் யோசிச்சு பார்த்தா ரொமான்டிக்காக என்ன இருக்குது? Even such romantic scenes, I think we'll be discussing like friends, and we will not be like, oh, this is a romantic scene or anything. We will only be thinking about what's looking good and is the emotion coming out very well, and we will be discussing continuously. You do this, I'll do this, and all that, and then we'll check the monitor and we'll think that is it working or is it working not. So it's
happens in such a professional space, it's almost like jamming together. It's fun. It's just இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது தொடணும் ஏதாவது பண்ணணும்னா ஓ ஹோல்ட் மை ஸ்கேப்புலா யா ஹோல்ட் மை ஷோல்டர் அண்ட் இட் பிகம்ஸ் மோர் லைக் ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால ஒன்றுமே but we are happy that doesn't show on screen. You guys will believe that. இல்ல அது ஆக்ஷன் சொன்னோன்னே அப்படியே அவ்வளோ பட் முன்னாடி வரைக்கும் இட் பிகம்ஸ் ஒரு ஸ்டெப் டு ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி அதை அங்கே அழகாக கொண்டு வரணுங்கிறது தான் வந்து ஒரு விஷயமா யோசிச்சோம் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ரொமான்டிக் சீன்ஸ் அப்படி எனக்கு யோசிச்சா கூட அப்படி யோசனையே வரமாட்டேங்குது அண்ட் ஐ திங்க் நிறைய நம்ம வந்து ப்ராசஸ் ப்ரெப்பரேஷன் அண்ட் அவுட்கம் நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். இனிமேல் ஒன்லி படம் நாங்கள் பார்க்கறது மட்டும்தான் மிச்சம் இருக்கு. 24th December 24th. Yeah. சொல்லுங்க எவ்வளோ நாங்களும் எக்ஸைட்டடாக இருக்கோம், நீங்களும் எக்ஸைட்டடாக இருக்கீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? No expectation in the sense I'm not really. I want Tamil audience to feel that after a long time I'm coming for a straight Tamil release, and I just want it to be the right film. I want them to the film to remind them of the Nani, okay, because they really like me a lot, and I wish and hope that that image shouldn't go out of their head, with one wrong film or something. And I'm so happy the way film came out. Very, very confident, and I'm confident that they'll all love it, and all that I expect is not for the film to become a big success or anything. Most importantly, whoever watches the film, I hope and pray that they really like it, and I'm actually confident that they'll love it. கண்டிப்பா இவங்க கான்ஃபிடன்ஸ் பார்த்து தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணது. எப்பவுமே வந்து ஒரு பயம் வருமா ரிலீஸ்க்கு முன்னாடி. இவர் தெலுங்கு இன்டர்வியூஸ்லாம் ஒரு டாக் தான் when she asked you what do you want to say, I thought he was going to say Christmas நம்மளுது தான். Yeah, Tamil what Christmas நம்மளுது தான். Christmas மாத்திரம் வந்தேனே, Christmas மொட்டும் நம்மளுது. That will be now like Christmas alone is ours. Yeah, no. Yeah, Christmas இந்த கிறிஸ்மஸ் நமக்கு தான். Christmas நம்மளதா. சூப்பர். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்கும். அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட். நானியோட எல்லா படத்தையும் வந்து டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து முடிச்சிடுறேன். ஓடிடி இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டக்கு அதில் பார்த்து முடிச்சிடறேன். லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.